கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஐபிஎலுக்கு இன்னும் ஒரு எக்ஸாக்டாக ஒரு 60 days தான் இருக்கு. இதுக்கு நடுவில் பெஸ்ட் பிளேயர்ஸ் அண்ட் ஒஸ்ட் பிளேயர்ஸோட லிஸ்ட் எல்லாம் போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஒஸ்ட் பிளேயர்ஸ், அதாவது மொக்கையான பிளேயர்ஸை தான் பார்க்க போகிறோம். மொக்கை அப்படின்னு சொன்னோன்னே உடனே சண்டைக்கு வராதிங்க. ஸோ இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும், ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும், அரௌண்ட் த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் ஆடுறாங்கனாலே ஸோ அவங்க பேஸ்மெண்ட்லேருந்து கஷ்டப்பட்டு அந்த ஒரு பொசிஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்கள மொக்கைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ரீசன்ட் டைமில் அவங்களுடைய ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப புவராக இருக்கு. அவங்களுடைய லைஃபோட ஒஸ்ட் பேஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் இந்த அணிகளுக்கு தேவைதானா, விளையாட வைப்பாங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லிஸ்ட்ல ரிட்டையர்ட் ஆன பிளேயர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டைம்ல இன்ஜுரி ஆன பிளேயர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. லைக் ரிஷப் பண்ட், எம்எஸ் தோனி, அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்னோம்னா சிக்கர் தவானை கூட இந்த நம்ம லிஸ்ட்ல எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் சேர்த்த மாட்டோம். பிருத்திவி ஷா, ரிஷப் பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க யாருமே இந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரேயஸ் ஐயர் கூட வர முடியாது. ஏன்னா இந்தியா கார்டு இருக்காரு. ஆனால் கேகேஆருக்கு இவ்வளோ நாள் ஆடல. அவருடைய ஃபார்மும் வந்துட்டு டீசெண்டாக தான் இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ அவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஐபிஎல் டோர்னமெண்ட் எல்லாம் தான் ஆடிட்டு இருக்காங்க. அரௌண்ட் த வேர்ல்ட் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபார்முல இல்லை. அந்த மாதிரி பிளேயர்ஸ் அன்னைக்கு தேவைதானா அப்படிங்கிறதான் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அது அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேகேஆர் சைட்லேருந்து போயிடலாம். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் நிறைய பெஸ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா சுனில் நரேன். ஒரு காலத்தில் பவர் பிளேல ஹையஸ்ட் ஸ்கோர் வந்துட்டு கேகேஆர் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக சிஎஸ்கே 100 ரன் அடிச்சாங்க. ஆனால் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர் ஒரு தடவை வந்துட்டு அடிச்சிருப்பாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னா சுனில் நரேன். அவருடைய லைஃப்ல டெரிஃபிக்கான ஃபார்ம்ல இருந்த காலகட்டங்க. ஓப்பனிங் இறக்கி போட்டு பொலன்னு பொலந்து விடுவார். ஸோ அந்த மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா லின்னு இருந்தால் ஓப்பனிங் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பவர் பிளேக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா 100 ரனுக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு டெரிஃபிக் ஃபார்ம்ல இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் பவுலிங் போட வந்தாலே விக்கெட் தான். இன்னைக்கு எப்படி ஒரு ராசித் கானை வந்துட்டு நம்ம புகழ்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்தானா ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாண்டா, குறைஞ்சபட்சம் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கேரண்டி நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி மிஸ்ட்ரி ஸ்பின்னராக இருந்தார். ஸோ சமீபத்தில் ஏகப்பட்ட தடவை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆக்ஷன்லாம் பார்த்தோம்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்ஷன் வந்துட்டு வேற மாதிரி இருக்கு, இப்படி போடக்கூடாதுன்னு சொல்லி தடையெல்லாம் கூட 2-3 மேட்ச் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த ஒளிச்சு வச்சு போடுறது நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் லைஃபோட ஒஸ்ட் பேஸ் அப்படின்னா 2023 பெருசா எந்த விதமான கிரிக்கெட்டும் இல்லை. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்ல இருந்து நவம்பர் 5ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் ரிட்டையர்ட் ஆயிடுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அரௌண்ட் த வேர்ல்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அபுதாபி லீக் அது இதுன்னு சொல்லிட்டு ஆடிட்டு தான் இருக்காரே தவிர ஸோ பவுலிங் ஃபார்மும் இல்லை, பேட்டிங் ஃபார்மும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேனை இந்த வருஷம் கேகேஆர் கழட்டி விட்டுட்டாங்க. ஒரு தடவை லிஸ்ட் வந்துச்சுங்க. அதாவது வந்துட்டு 4 மணிக்கு முன்னாடி லிஸ்ட்டில் சுனில் நரேனுடைய பேர் வந்துட்டு கேகேஆர் வந்துட்டு போடவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு சுனில் நரேனோட பேரை வந்துட்டு ஆட் பண்ணிட்டாங்க. மேபி இதுதான் லாஸ்ட் சீசன். ஸோ இதுக்கப்புறம் வெளியில் போயிடுவாரு. 2025 ஓய்வு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன் மோர் சீசன். பட் இருந்தாலும் இவருக்கு பதிலாக பெட்டராக வேற யாராவது எடுத்துருக்கலாம். இன்னும் ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் வெளியில் இருக்காங்க அப்படிங்கிறதா வந்துட்டு என்னுடைய தாட். என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரே ரசலை கூட அந்த மாதிரி கேட்டகரியில் தான் கொண்டு வரணும். ஆனால் ரீசெண்ட் டைமில் 2-3 சிக்ஸ் எல்லாம் அடிச்சு வேற லெவலில் வந்துட்டு பில்டப் பண்ணிட்டாப்ல மனுஷன். அண்ட் பவுலிங் டீசெண்டாக பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் கம்பேர் பண்ணும்போது சுனில் நரேனுக்கு நான் போனேன். ஸோ மொக்கையான பிளேயர் நான் சொல்லலை. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஒஸ்ட்டாக இருக்கு. ஸோ அவருடைய பேஸ், அவருடைய கரியர் அப்படிங்கிறது முடிய போகுது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எல்ஆர்ஜி டீம்லேருந்து பார்த்துடலாம். எல்ஆர்ஜி பொறுத்த வரைக்கும் டீமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்குது, பேலன்ஸ்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. நிறைய பேர் ஃபார்மில் இருக்காங்க. இல்லை அதில் உண்மையாலுமே வந்துட்டு டெஸ்ட் பண்ணக்கூடிய இன்னொரு பிளேயர் யார் அப்படின்னா அடுத்த கேப்டன் கூட பேசிகிட்டு இருக்காங்க. கேஎல் ராகுல் கேப்டன் இல்லைன்னா இவர் தான் கேப்டன். பட் இருந்தாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பூரா போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் மேட்ச் ஆடுறது கிடையாது. ஐபிஎல் மட்டும்தான் வராரு போறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். வேறு யாருமே கிடையாது. குர்னால் பாண்டியா. ஒரு காலகட்டத்தில் 2 பேருக்குமே, பாண்டியா பிரதர்ஸ் 2 பேருக்குமே நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்த டீம் மும்பை இந்தியன்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியன் டீம்லேயே வந்துட்டு பெருசாக ஒரு இடம் கிடைக்கல. பிகாஸ் தம்பி பொலன்னு பொழக்கிறதுனால அண்ணனுக்கு இடம் கிடைக்காம போயிடுச்சு. நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸ்குவான் மார்ஸ், மிச்சில் மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஸ் பிரதர்ஸ் ஆகட்டும், இன்னும் ஏகப்பட்ட பிரதர்ஸை பார்த்துருக்கோம். இஃபான் பத்தான், யூசப் பத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக அடிகள் விளத்தான் செய்ய ஒரே ஃபேமிலியிலேருந்து வந்தால் கூட ஸோ யாராவது ஒருத்தர் பெட்டராக பண்ணலாம், பெட்டராக பண்ண முடியாமல் போகலாம். இஃபான் பத்தான் செமையான ஒரு பவுலராக இருந்தார். பட் இருந்தாலும் யூசப் பத்தான் செமையான பேட்ஸ்மேனாக இருந்தார். அதனால இஃபான் பத்தானை விட அதிகப்படியான மேட்ச் பேட்டிங்காகவே பார்த்தோம் அப்படின்னா யூசப் பத்தான் ஆடிட்டு இருந்தார். சிஎஸ்கே கூட ஃபைனலில் கூட பார்த்தோம் அப்படின்னா அவர் ஓரளவுக்கு ரன் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. எஸ்ஆர்ஹெச்காக ஆடிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி யூசப் பத்தானுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இந்த மாதிரி யாராவது ஒரு பிரதர்ஸுக்கு தான் மேக்ஸிமம் வாய்ப்பு கிடைக்கும். இப்போ டாம் கரன், சாம் கரன் எடுத்துக்கோங்க. அதில் சாம் கரன் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்காரா? ஸோ அந்த மாதிரி ஹார்திக் பாண்டியா பெஸ்ட்டு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மேட்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைக்கல. ஆனால் ரொம்ப முக்கியமாக சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச்சில் குரூசியலான 50
அடிப்பார். ஸோ அந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க ஃபைனல்னு நினைக்கிறேன். அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தாலும் இந்த மாதிரி ரீசன்ட் டைம் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப புவராக இருக்குது. ஸோ குர்னால் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஸோ அவருடைய லைஃபோட ஹார்டான பேஸில் இருக்காங்க. மேபி அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா இவர் எந்த டீமாவது பிக் பண்ணுவாங்களான்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால நான் குர்னால் பாண்டியாவை பிக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம SRH சைடு வந்துட்டு அப்படியே மூவ் பண்ணிடுவோம். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்களுடைய 3 பவுலர்ஸ் உம்ரான் மாலிக், புவனேஸ்வர் குமார், நடராஜன் பார்க்குறக்கே சும்மா வெறித்தனமாக இருக்கா. ஆனால் இந்த 3 பேருமே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஆடவே இல்லை. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடவே இல்லை. அரௌண்ட் த வேர்ல்டு பெருசாக கிரிக்கெட் ஆடவே இல்லை. புவி மட்டும் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம்னா ரஞ்சி டிராஃபியில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டெஸ்ட் ஃபார்மேட் வேற, பவுலிங் அதாவது இந்த மாதிரி ஒரு T20 ஃபார்மேட் வேற. ஸோ ரெண்டுக்கும் பவுலிங் டிஃபரன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதோட ஃபார்ம் இங்கே கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி. ஆனால் நான் புவியை சொல்லலை, நட்டு தான் சொல்கிறேன். ஸோ நம்ம நட்டும் பையன் கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் பயங்கர ஃபேமஸ் ஆனார். ஏகப்பட்ட மேட்சஸ் ஆனார். நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆஸ்திரேலியா கூட எல்லாம் பயங்கரமாக வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் பவுலிங்கில். பட் இருந்தாலும் இன்ஜரி அவருடைய லைஃபை கெடுத்துருச்சுங்க. மேக்ஸிமம் இந்தியன் டீம்லையும் இப்போ இடம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இப்போ SRHக்காக மட்டும்தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவரும் லைஃபோட ஒஸ்ட் பேஸுக்கு தள்ளப்பட்டிருக்காரா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. ஸோ அதனால நான் நம்மளுடைய நட்டுவை இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக பஞ்சாப் அண்ட் DC இந்த 2 டீமே ஸ்கிப் பண்ணிடலாம். பிகாஸ் வந்துட்டு அவங்க கம்ப்ளீட் ஃப்ரெஷ் யூனிட்டாக தெரியுறாங்க. அதே மாதிரி நம்ம மும்பை இந்தியன்ஸ் கிட்டையும் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களும் கம்ப்ளீட்டாக ஆக்ஷனில் டீமை மாற்றி அமைச்சிருக்காங்க. எல்லாமே யங்ஸ்டர்ஸ், எல்லாமே நச்சுன்னு ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். பிகாஸ் ஏன்னா மும்பை இந்தியன்ஸோட டாப் 5 தான் இந்தியன் டீமுடைய டாப் 5ன்னு சொல்லணும். ரோஹித் சர்மா, இசான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அதுக்கப்புறம் வந்துட்டு நெஹல் வதேரா மட்டும் ஃப்ரெஷ் பாய். அவர் வந்துட்டு எப்பவுமே ஃபார்மில் சூப்பராக விளாண்டுருக்காரு. அண்ட் ஹர்திக் பாண்டியா. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீமில் இருக்கிறங்காட்டி அவங்க அப்படியே வந்துட்டு கண்டினியூ வராங்க. அண்ட் டிம் டேவிட்டை மட்டும் குறை சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வருது. பிகாஸ் அவருக்கு பெரிய மேட்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைக்கல. ஸோ கிடைச்சிருந்தா வந்துட்டு ப்ரூவ் பண்ணியிருப்பாரா என்னன்னு தெரியல. டிம் டேவிட் மட்டும் ஒரு கேள்விக்குறி. பட் இருந்தாலும் அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். பிகாஸ் வந்துட்டு ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் கிட்ட அவைலபிளாக இருப்பாங்க. டிம் டேவிட் இல்லைனா டெவால் பிரேவிஸ், அது மட்டும் இல்லாமல் ரொமேரியா செப்போன்னு இருக்காங்க. பட் டிம் டேவிட் இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ நான் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதனால நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் CSK உடைய பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக யோசிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே டெவான் கான்வே தான். அவருடைய ஃபார்மும் ரீசெண்ட் டைமில் வேர்ல்ட் கப் உடைய முதல் மேட்ச் ஒரு 150 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் புவரான ஒரு ஃபார்ம். ஸோ அவரு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. எப்படி ஒரு ஃபேஃப் டூப்ளசி கம்ப்ளீட் பண்ணாரோ அந்த பிரச்சனைக்கு ஃபேஃபை பற்றி மறுபடியும் பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி டெவான் கான்வேவுடைய ஃபார்ம் அப்படிங்கிறது கேள்விக்குறி. அண்ட் கோவிட்டாலையும் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ ஒரு கண்டிப்பாக ஒரு 20 நாள் 25 நாள் ரெஸ்ட் தேவைப்படுது. அதுக்குள்ளே கேம்ப் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள அந்த பயோ பபிள்னு ஒரு ரூல் இருக்கு. ஸோ அதெல்லாமே அவர் கம்ப்ளீட் பண்ணி தான் உள்ளே வருவார். ஸோ அப்படி வந்தாலும் அது டச்சில் இருக்காரா இல்லையாங்கிறத பார்ப்பாங்க. இல்லைன்னா ரச்சின் ரவீந்திராவை ஓப்பனிங்கில் போடுவாங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது. ஸோ CSK பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா டெவான் கான்வேயோட ஃபார்மும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கோவிட் தான். ஸோ மற்றபடி CSK சைட்லையும் பெருசாக எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஓவராலாக எல்லா டீமுமே வந்துட்டு வந்துருச்சு. மீதி டாப்பில் இருக்க 3 டீம் எந்த டீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ 3வது நம்ம RR வச்சுக்கலாம். ஸோ RRக்கும் சேம் ப்ராப்ளம், அதிரடியான ஓப்பனிங் தான் பிரச்சனை, வேறு யாரும் கிடையாது. ஜார்ஜ் பட்லர் புவரான ஒரு ஃபார்முங்க. ஸோ வேர்ல்ட் கப்பில் பெரிய இன்னிங்ஸ் ஆடல. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா முதல் 6 மேட்ச் நல்லா ஆடினாரு, கடைசி 6 மேட்ச் சொதப்பிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் புவரான ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸோ அவருடைய மிகப்பெரிய மாற்றம், ஸோ ஒஸ்டான பேஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கும் இருக்கும் போல லைஃபோட கடைசி ஹெண்டில் இருக்காருன்னு தெரியல. ஸோ மேபி இன்னும் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் தான் வந்துட்டு ஜார்ஜ் பட்லருடைய டைம். ஸோ அதுக்கப்புறம் அவரும் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டையர் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அவரே சொல்லிட்டாரு, நான் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸாக கேப்டனாக இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்டன்சி கைமாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அதுலேருந்து நமக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தாலே தெரியுது. ஸோ ஜார்ஜ் பட்லருக்கு இன்னும் 1 வருஷம், மேபி இந்த 1 வருஷம் ரீடைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற RR. ஸோ அதிலே போரான பர்ஃபார்மன்ஸாக இருந்தால் ஸோ கண்டிப்பாக கலட்டி விட தான் போகிறாங்க. பார்ப்போம். IPL பேஸ் பண்ணி தான் அவருடைய கரியரும் இருக்குது. அண்ட் ஜிடியை பற்றி பேசி ஆகணும். ஸோ எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட புதுமுகங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. 2-3 மாற்றங்கள் தான் டீமில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் குறிப்பாக வந்துட்டு சுட்மன் கில்லை கேப்டனாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீம்லேயே ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபார்மில் இருக்காரு. ஸோ மில்லர் முதல் கொண்டு இந்த பிளேயர்லாம் எதுக்கிட்ட எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ ஸோ அவர் முதல் கொண்டு ஃபார்ம் அப்படிங்கிறது கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் விருத்திமான் சாகா இந்த ஒரு பிளேயர் மேலே தான் ஸோ எல்லாருடைய கண்ணுமே. ஸோ போன வருஷம் ரொம்ப குரூசியலான டைமில் ஒரு 50 ரன் அந்த மாதிரிலாம் ஆடி கொடுக்குறாரு மனுஷன். ஆனால் கிரிக்கெட் அப்படிங்கிறது பெருசாக ஆடுறது கிடையாது. ஸோ டெஸ்ட் மேட்ச் நிறையா வந்திருந்தது அப்படின்னா இந்த வருஷம் நம்ம அவரை நிறையா பார்த்துருக்க முடியும். ஆனால் டெஸ்ட் மேட்சும் எதுவும் வரல. ஸோ மேக்ஸிமம் மேட்சஸ் அப்படிங்கிறதால அவருடைய ஃபார்மும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஊசல் ஆடிட்டு இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே அவருடைய கரியரை முடிச்சுட்டாங்க. ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீம் ODI ஃபார்மெட்குள்ளே வர முடியாது. மேபி டெஸ்ட் மட்டும் ஆடலாம். அண்ட் T20க்கு அவர் வரப்போகிற காலகட்டத்தில் சூட் ஆவாரா அப்படிங்கிற கேள்விக்குறி. ஸோ அதனால நான் GTலேருந்து விருத்திமான் சாகா அவரை சொல்கிறேன். ஸோ மற்றபடி வேற யாருமே கிடையாது. ஸோ ஃபைனலாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு டீம் தான்
ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் என்னதான்ப்பா பிரச்சனை? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ என்ன ப்ரோ டூ பிளஸியோட ஃபார்ம் இப்படி இருக்கு, 14 மேட்ச்ல ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. இதே 14 மேட்ச் ஐபிஎல் ஆடி இருந்தாரு அப்படின்னா மனுஷன் ஒரு 450-500 ரன்னுக்கு மேல அடிச்சிருப்பாரு. குவாலிஃபயர் ஃபைனல் எல்லாமே சேர்ந்தே பார்த்தோம்னா 600 ரன்னுக்கு மேல அடிக்கக்கூடிய இந்த ஒரு மனுஷன் 110 கிலோ வெயிட் தூக்குற லாரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப புவரான ஃபார்ம்ல இருக்கிறாருங்க. அவருடைய லைஃப்ல ரொம்ப ரொம்ப புவரான ஃபார்ம், ஒஸ்ட் பேஸ்ல இருக்காரு. ஏப்ரகாம் பெஞ்சமின் டிவிலியர்ஸ் அவர் வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, 2013-14 இந்த காலகட்டத்தில் என் நண்பனுக்கு வாய்ப்பு கிடைக்காதான், இவ்வளோ டேலண்ட் வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு சிஎஸ்கேக்கு அவன் செலக்ட் ஆனான். ஆனால் மேக்ஸிமம் மேட்சஸ் ஆடல, வந்துட்டு அவனை வந்துட்டு ட்ரிங்க்ஸ் தூக்க விட்டுருந்தாங்க. அப்போ நான் உள்ள பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரும்போது பார்க்குறேன் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதே சிஎஸ்கே டீம் அவனை இவ்வளோ தூரம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நான் நம்பவே இல்லை. ஸோ ஃபைனலாக நான் விளையாண்ட ஆர்சிபிக்கே கேப்டனாக வந்துட்டான். இதுக்கு மேலே என்ன வேணும்னு சொன்ன அதே மனுஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசன்ட் டைம் ஃபார்ம் பில் ஜாக்ஸ் பெட்டராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி டிவிலியர்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போய் செக் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், எப்படி வில்லியர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பில் ஜாக்ஸ் உடைய ஃபார்ம் ரொம்ப அதிரடிங்க. ஆனால் டூ பிளஸியோட ஃபார்ம் 13 மேட்ச்க்கு 14 மேட்ச் இல்லை 13 மேட்ச் அந்த ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 13 மேட்ச்ல ஹையஸ்ட் ரன் எவ்வளோ தெரியுமா? வெறும் 15 ரன் தான் அவரோட ஹையஸ்ட். 13 மேட்ச்லேயே 5 ரன் அவர் தாண்டவே கிடையாது. 2 ரன்னுக்கு அவுட் ஆகிறாரு, 7 ரன்னுக்கு அவுட் ஆகிறாரு, 9-10 ரன்னுக்கே பார்த்தோம் அப்படின்னா 5 தடவை அவுட் ஆயிருக்காரு, 11 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காரு. ஸோ 15 ரன் தான் அவருடைய ஹையஸ்ட். ஓவரால் இந்த 13 மேட்சோட அந்த டோட்டல் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 ரன் அந்த டோட்டல் கிராஸ் பண்ண மாட்டேது. அந்த அளவுக்கு புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவருடைய லைஃபோட ஒஸ்ட் பேஸில் இருக்காரு. அவர் செட்டில் ஆகவே விட மாட்டேறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல தடுமாறிட்டு இருக்காரு. ஆர்சிபியோட லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்லயும் கஷ்டப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காரு. அந்த அடியிலிருந்து அவர் மீண்டு வரலைங்க. கேப்டன்சியும் போரா பண்றாரு அப்படிங்கிற டாக்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப போரான ஒரு ஃபார்ம். இதே 13 மேட்ச் ஐபிஎல் ஆடி இருந்தாரு அப்படின்னா 450-500 ரன்னுக்கு மேல அடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 650 போட்டிருக்காருக்கான சான்ஸ் இருக்கு. ரொம்ப போரான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ மனுஷன் எவ்வளவு பெரிய பிளேயர்னு தெரியும், மறக்க வேணாம். ஸோ எனக்கும் ஃபேஃப் டு பிளஸி ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேயர் தாங்க. ஸோ அவருடைய அந்த பேட்டிங் பொசிஷன் ஆகட்டும், அவருடைய ஸ்டைல் ஆகட்டும், குறிப்பாக அவருடைய ஆக்சசரிஸ் முதல் கொண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிங்க் கலர் கிளவ் வந்துட்டு போட்டிருப்பாரு, அதே மாதிரி அதுக்கு மேட்சாக வந்துட்டு ஷூ போட்டிருப்பாரு. அண்ட் கையில் கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த பிங்க் கலரில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அந்த டாட்டூஸ் மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பார்க்குறக்கே ஸ்டைலிஷாக இருக்கும். அவருடைய பேட்டிங் முதல் கொண்டு, அவருடைய ஆக்சசரிஸ் முதல் கொண்டு, அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்டைல் முதல் கொண்டு எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் அவர் இப்படி பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அவரை பற்றி பேசும்போதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபார்மில் இருந்தார். ஸோ ஏஜ் ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லாமே ஃபார்ம் தேய்கிறது அப்படிங்கிறது கண்ணால் பார்க்க முடியுது. ஸோ மேபி ஃபாஃப் டு பிளஸி ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சீசன் புஷ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் ஸோ கண்டிப்பாக ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவார். ஸோ இன்னொரு சான்ஸ் இருக்குது, சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு ரிட்டன் கூப்பிட்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி டீமுக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னா ஓடிஐ கிரிக்கெட் ஆட அப்படியே டச் பண்ணி ஃபார்முக்குள்ளே வந்துடலாம். ஆனால் T20 ஃபார்முக்கு வந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ நிறைய பால் டைம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் ஆர்சிபி ஃபேன்ஸ் மனசை தேத்திட்டு இருக்கீங்க. ஸோ ஆர்சிபிக்கு நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தான் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ வில் ஜாக்ஸ் உடைய ஃபார்மையும் வச்சு பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட், அதாவது வந்துட்டு ஆண்டி ஃபிளார் என்ன முடிவு பண்ணுவார் அப்படின்னா ஆண்டி ஃபிளாருக்கு வில் ஜாக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வழியை பார்க்கும்போது ஃபேஃப் டு பிளஸி அவருக்கு பிடிக்கும். பட் இருந்தாலும் வில் ஜாக்ஸ் உடைய ஃபார்மை வச்சு பார்க்கும்போது ஸோ அவரை ஓப்பனிங் போடலாமா இல்லை 2-3 மேட்ச் ஃபேஃப் டு பிளஸி ட்ரை பண்ணிட்டு அப்புறம் மாற்றிடலாமாங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ கேப்டன்சி பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஃபீல்டில் விராட் தான் வந்துட்டு கேப்டன்சி பண்ண போறாரு. கேப்டன்சி மீன்ஸ் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண போறாரு. அதுக்கு நேம் தானே, கேப்டன்கிற நேம் தானே, யார் வேணாலும் வச்சுக்கலாம். அதை நீங்க மேக்ஸ்வெல் கிட்ட கூட கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கூட இருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ், ஃபேஃபுடைய கரியர் எப்படி போய் முடிய போகுது அப்படிங்கிறத. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.